தொடர்ந்து இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நாகராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். பார்த்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரின் உரை. முதல்ல நான் சொன்னது மாதிரி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். டிவியில் முதல்ல சினிமாவில் பேச்சாளராக பட்டிமன்றங்களில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், சினிமாவில் பார்த்தோம். இப்போ டிவி சீரியல்லையும் கூட வந்துட்டார். இன்னைய தேதிக்கு டிபிஐயில் ஹையர் ரேட்டாக இருக்கக்கூடிய இந்த சீரியல் சிங்கப்பெண்ணே, அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ டிவி சீரியலும் ஐயா வந்துட்டாங்க. ஒரு யூடியூபர், ஒரு அழகான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கிறாங்க. அந்த வகையில் கலைத்துறை தொடர்புடைய எல்லா இடங்களிலும் தனது காலடி பதித்து அதை வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் நன்மதிப்பை பெற்ற பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை உங்களது பலத்த கரவொலியோடு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய பெருமைகளில், தமிழகத்தினுடைய பெருமைகளில் ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய நகரம் நம்முடைய திருப்பூர் மாநகரம்தான் என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த முன்னாடி உட்காந்து கைதட்டின 4 வரிசையை சார்ந்தவங்களுக்கு நன்றி. எல்லோரும் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? பின்னாடி கேட்குதுங்களா? கேட்குதான்னு கேட்டேனே, அது கேட்குதா இல்லையா? என்ன சொல்கிறேன்னு புரியலையே. கேட்குதா? ஏன்னா நான் ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் கேட்கலை, பரவாயில்ல அப்படின்ட்டார். ஒன்றும் கேட்கல, நீ உன் வேலையை பாரு. அதுக்குள்ளே முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒரு 4 பேர் அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ யாரும் கேட்கவில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நல்லா கேட்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன திருப்பூர் மாநகரத்தை நீங்கள் இவ்வளோ சிறப்பாக சொல்ல காரணம் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் வேலை கிடையாது, வேலை இல்லை, வேலை காலி இல்லை, இப்படி தானே பார்ப்போம். திருப்பூரில் மட்டும்தாங்க வேலைக்கு ஆட்கள் தேவை என்கின்ற அந்த ஒரு போர்டை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். அதனால தான் வேலை கிடைக்காத ஒரு இளைஞன் ஒரு கவிதையில் எழுதுனா, எனக்கு வேலை கிடைக்கல, வேலை காலி இல்லைன்னு அந்த போர்டு எழுதுகிற வேலையாவது எனக்கு கொடுங்கடா அப்படிங்கிறான். என் வேலை காலி இல்லைன்னு ஒரு போர்டு எழுதுவீங்கல்ல, அந்த வேலையாவது எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படி இந்தியாவினுடைய தொழில் நகரம், பெருமை மிகு நகரம். அதோடு மட்டும் இல்லை, பழமையும் பெருமையும் வாய்ந்த கொங்கு தேசம் இன்றைக்கும் கூட எப்படி கீழடி பிரமாதமாக இன்றைக்கு சொல்லப்படுதோ, அதுபோல் இந்த பகுதியில் நீங்கள் கொடுமணல் போன்ற ஏரியாக்களை போய் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துடைய பெருமை நமக்கு தெரியும். இத்தகைய பெருமை மிகுந்த நகரத்தின் பெருமைகளில் ஒன்று இது என்று கேட்டால் நம்முடைய திருப்பூர் நகைச்சுவை முற்றம். எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் மதுரையில் ஏறத்தாழ 1991 தொடங்கின நகைச்சுவை மன்றத்தை இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 35 வருடங்களுக்கு மேலாக மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவராக நான் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனுடைய புரவலர் யாருன்னு கேட்டால், மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் சேதுராமன் அவர்கள் தான். புரவலர்னால் பயந்துராதிங்க. புரவலர்னால் இப்போ புலவர்னால் பாட்டு எழுதுகிறவர். புரவலர் யார் அப்படின்னா, பொருளை தருகின்ற பெருமையுடையவர் புரவலர். அரசர் புரவலர், ஜமீன்தார் புரவலர், தொழிலதிபர் புரவலர். ஐயா ராம்ராஜ் நாகராஜ் அவர்கள் புரவலர், அதுதான் முக்கியம். அருட்செல்வர் புரவலர். அங்கே 35 வருடங்களாக அதை நடத்துகிறதோடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நான் நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கி அமெரிக்காவில் டாலஸ் நகரத்துலேயும் நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கி வச்சுட்டு வந்தேன்.
இப்போ கூட லண்டனில் ஆன்லைனில் தொடங்கி வச்சேன். அதை கூட ஐயா அவர்கள் சொன்னாங்க, முரளி அவர்கள் சொன்னாங்க. அங்கே போயிருந்திருக்கிறாரு. அந்த நேரம் 2 மணி நேரம் பயணப்பட்டு அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த அருமையான நகைச்சுவை மன்றம் 20 நகரங்களில் நான் தொடங்கி வச்சேன்னு சொன்ன பாருங்க. அதில் திருப்பூர் நகைச்சுவை மன்றமும் ஒன்று. நான் தொடங்கினது இந்த ஊரில். எனக்கு எத்தனை ஆண்டுகள்னு தெரியலை. தொடங்கி அப்புறம் இடையில அது வந்து நின்று போயிருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஐயா போன்றவர்கள் அதை கையில் எடுத்து இன்றைக்கு நகைச்சுவை முற்றம், திருப்பூர் நகைச்சுவை முற்றம்ங்கிற பேரில் மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள் என்றால், இந்த அருமையான நகைச்சுவை முற்றத்தினுடைய நல்ல நிகழ்விலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி, இந்த நிகழ்வு முதல்ல கலை நிகழ்ச்சியோடு தொடங்கியிருக்குது. அந்த கலை நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய அந்த பெருமக்களை எல்லாம் நம்ம அந்த குழந்தைகளை மேடையில் கூப்பிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்தோம். இங்கே இதனுடைய தலைவராக இருந்து இதனை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருட்செல்வர், அது மட்டுமல்ல உழைப்பால் உயர்ந்த உத்தமர். என்னுடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் மண்டே மோட்டிவேஷன் ஒன்று போடுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்னா தமிழ் வாத்தியார் தான் நீங்கள், திங்கக்கிழமை உற்சாகம்னு போடலாமேன்னு. போடலாம், யார் படிக்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இது வந்து நேரலைங்களா? இல்லை நான் கேட்குறது ரெக்கார்ட் பண்ணுறீங்களா இல்லை? இது ஏன் கேட்டேன்னு தெரியுங்களா? 2 நாளைக்கு முதல்ல ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப இதே மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். மேலே இருந்து கேட்டேன், நேரலையா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு அவர். ஒன்றும் நேரல. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா அப்படி கேட்கல, நான் இது லைவான்னு கேட்டேன், லைவ் டெலிகாஸ்டான்னு கேட்டேன். அப்படி தமிழில் எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. இப்போ நிலைமையை பார்த்தீங்களா? நான் நேர் அலை அப்படின்னு நான் சொல்கிறது அது தமிழ் இல்லையா, லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்கிறது தமிழா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறோம், வாக்கு செலுத்தி விட்டீர்களா எனக்காவது கேட்டிருக்கமா? அதுக்குள்ளே மூடிட போகிறேன், போய் போட்டு வா போ சொல்லுவோம்ல. அப்போ அது அந்த ஒரு வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த என்னுடைய அந்த மண்டே மோட்டிவேஷன், அதில் நான் உலகத் தலைவர்கள் எல்லாரையும் பேசுவேன். அதே போல் தொழில் முனைவர்கள், தொழிலதிபர்களை பற்றியெல்லாம் பேசுவேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நான் ஒரு 500 பக்கம் படித்தா தாங்க பேச முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மாலாம் கிடையாது. பேசுனதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. முந்தி மாதிரி கிடையாது. முந்தியெல்லாம் ஒரு 10 ஜோக்கு இருந்தால் 10 வருஷம் ஓட்டிடலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ இது சொல்லுவார் பாரு அப்படின்னு கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கே அனுபவம் இருக்குங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசினேன் ஒரு கூட்டத்தில். மறுநாள் சேலத்தில் மீட்டிங் இருந்தது, அங்கே போயிருந்தேன். அங்கே போய் ஒரு அரிமா சங்கத்தில் பேசினேன். பேசி முடித்த உடனே எல்லோரும் கை கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து, இதே தானே நேற்று மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊராக போவேன், நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியுமா? இப்போ ஆப்ரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருவார், அதுக்காக 50 நாள் ஓட்டாமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் இப்போ நான் எல்லாரை பற்றியும் அந்த 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசுகிற போது ஒவ்வொருத்தரையா யோசிச்சுக்கிட்டே வர்றேன். இன்னும் சொல்கிறதா இருந்தால், இங்கே நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் தன்னை வளர்த்து கொண்டு முன்னேறி வருகின்ற பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் வந்து குறிப்பிட்டுக்கிட்டே வருவேன். அதில் நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறது என்ன அப்படின்னா, உழைப்பால் உயர்ந்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் இன்றைக்கு அந்த வீட்டில் அடுப்பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய ராமராஜ் நிறுவனத்துடைய நிறுவனர் ஐயா திரு நாகராஜ் அவர்கள். அவங்க பிறந்த ஊரை பற்றியும் அவங்க வளர்ந்த நிகழ்ச்சி பற்றியும் அவங்களுடைய அந்த முயற்சி எவ்வளவு கடுமையாக இருந்தது, அதை என்னென்ன மாதிரியாக சாதித்து காட்டினாங்க.
இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் நானே பல இடங்களில் நான் அந்த ராமராஜனுடைய இது தொடக்க விழாவுக்கு நான் போயிருக்கேன். 100வது இதுக்கே நான் போயிருக்கேன். இப்போ ஆந்திரா, கர்நாடகா என்று அதற்கு மேலாக நம்முடைய சகோதரியார் சொன்ன மாதிரி போபால் நகரத்திலும் ராம்ராஜ் இருக்கிறது என்று சொன்னால், ராம் என்கின்ற அந்த ஒரு சொல்லோட அழகான ராம ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற நாகராஜ ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய புகழ்பெற்ற பேச்சாளர், அதிலும் குறிப்பாக அவர்கள் ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சதுர்வேதி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொன்னாங்க. அதில் 1500க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை ஒருங்கிணைச்சு, லட்சக்கணக்கான பேரை ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் எளிமையாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு காலேஜில் பேராசிரியராக ஒன்றும் வேண்டாம், இணை பேராசிரியராக சேர்ந்து பேராசிரியராக மாறி துறை தலைவராக மாறுறதுக்குள்ளே படுற பாடு என்னான்னு எனக்கு தெரியும். நான் துறை தலைவராக ஆகாமலே ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க, தெரியுமா உங்களுக்கு? ஐ எம் நாட் ஹெச்ஓடி, ஆகலை. ஏன்னா எனக்கு இளையவர் மேலே உட்காந்துட்டார். நான் ரிட்டையர்ட் ஆனால் தான் அவர் ரிட்டையர்ட் ஆவார். நான் எப்படி ஹெச்ஓடி ஆவேன்? என்னால் தமிழ்துறை தலைவராகவே ஆக முடியலைங்கிறப்ப, இங்கே திருப்பூர் மாநகரத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் மொழி தெரியாத இடத்துல போய், அது ரயிலில் ஏற்றி விட்ட 2 பேரையும் சொல்லி அருமையாக சொன்னாங்க. அவரே இப்போ பொன்னாடை பற்றி பரிசு கொடுத்தவங்க. அங்கே போய் இன்றைக்கு அத்தனை சதுர்வேதி பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டினுடைய பல கல்வெட்டுகளுடைய அது எப்படி தொடங்கும் தெரியுங்களா? சதுர்வேதி மங்களம் தாங்க தொடங்கும். 4 வேதங்களுக்கான பொருள் அது. எங்கள் ஊர் பேரே, நான் மதுரையாக இருந்தாலும் கூட சோழவந்தான் தான் நான் பிறந்த ஊர். பக்கத்தில் வைகை ஆற்றினுடைய தென்கரை டிஆர் மகாலிங்க ஊர், வடகரை எங்கள் ஊர். அந்த ஊருக்கான கல்வெட்டு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு பேர் அந்த ஊருக்கு பேர். இந்த சதுர்வேதி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக எல்லா வகையான செயல்பாடுகளையும் செஞ்சு எவ்வளோ அருமையாக சொன்னாங்க. நான் தினம் நம்முடைய பண்பாட்டு ஆடையான சேலை கட்டிட்டு போனேன், யாரும் போட்டோ எடுக்கலை. ஒரே ஒரு நாள் தற்செயலாக சுடிதார் போட்டேன், உலகமே போட்டோ போட்டு விட்டாங்க அப்படின்னு. அது பாருங்கள், அது எவ்வளோ இதுதாங்க நகைச்சுவை. வேற என்ன அவங்க திட்டமிட்டா செஞ்சாங்க? இல்லை. ஆனால் அதை பண்பாட்டை அங்கு காக்க வேண்டும், வீட்டிலும் தமிழ் பேச வேண்டும், அதுதான் முக்கியம். எங்கே போனாலும் சரி, மொழியை மறக்கக்கூடாது. இத்தகைய பெருமை மிகுந்த சதுர்வேதி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் டாக்டர் சசிகலா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய இங்கே மனதோடு உறவாடி என்கின்ற பேச்சினை மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற ஆய்வாளர், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற பேராசிரியர், அவங்க சொன்ன மாதிரி அவங்க படிச்சிருக்க படிப்பை சொல்கிறதா இருந்தால் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போகும். அத்தனை எம்ஏ வாங்கியிருக்காங்க. வணக்கத்திற்குரிய பேராசிரியை மாலதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு நான் தெரிவித்துக்கொண்டு, நாங்கள் வருகிற போது மிக அருமையாக உங்களையெல்லாம் இந்த தியான நிலையில் ஆழ்த்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டிருந்த அருள்நிதி வணக்கத்திற்குரிய ஐயா முரளி அவர்களுக்கு முன்னாடி அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நகைச்சுவை முற்றத்தினுடைய பொருளாளர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மனோகரன் அவர்களுக்கு முன்னாடி அன்பை சொல்லி, இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க ஒருவரால் தான் முடியும். அது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் என்று சொல்லக்கூடிய திரு நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே வருகை தந்து இந்த மன்றத்திலே கலந்து கொண்டு வாழ்நாள் உறுப்பினராக தங்களை இணைத்து கொண்ட அத்தனை பெருமக்களுக்கும், அதே போல் விருதுகள் பெற்ற பெருமக்கள், நல்ல எழுத்தாளர், நல்ல சமூக சேவையாளர் என்று விருது பெற்ற அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, பெரியோர்கள், சான்றோர்கள், நண்பர்கள், குழந்தைகள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி,
எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேங்கிற ஒரு உறுதிப்பாடோடு என்னுடைய பேச்சை தொடங்குறேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு சோர்வு, எவ்வளவு நேரம் பேச போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் எங்கே போனாலும் எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு கேட்டுருவேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படிலாம் கேட்கக்கூடாது, இது உங்கள் ஊரியா, எம்புட்டு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் என்ன, நான் என்ன வேலை எடுத்தவனா ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன்? அதனால் கேட்கின்ற அளவுக்கு நமக்கான, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாள் முழுவதும் மறக்கப்படாது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, செல்வத்துள் செல்வம். ஏன் இப்படி சொல்லக்கூடாத வார்த்தையா அது? இப்படி மனசுக்குள்ளே முணங்கிட்டே இருக்கீங்க. அப்படியே திருக்குறள் யார், நம்ம தானே சொல்லணும். ட்ரம்ப்பா சொல்லுவார். அவர் என்னைக்கா திருக்குறள் சொல்லுவாரா? செல்வத்துள் செல்வம். ஜென்மத்துக்கும் கேட்டதில்லை. அப்படி சில பேர் உட்காந்துருக்கீங்க. இது எதுக்கு நான் இந்த திருக்குறள் முழுசும் தெரியாமலா ஊர் ஊராக போய் கேட்டுக்கிட்டுறேன்? ஏன் கேட்குறேன்னு தெரியுங்களா? நம்ம அவங்க சொன்னாங்கல்ல, வீட்டில் தமிழ் பேசலைன்னா எப்படிங்க தமிழ் வளரும்? நம்ம படிக்கலைன்னா எப்படி வரும்? நான் ஒரு கிராமத்தில் செல்வத்துள் செல்வம்னு நிறுத்துறேன், அவங்க சொல்லட்டும்னு. ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லுது. என்ன இப்போ சொன்னாங்கல்ல, அவர் பேராசிரியர், நடிகர், சின்ன திரையில் வருவார், பெரிய திரையில் வரும்னு சொன்னாங்கல்ல. அந்த சின்ன திரை என்ன பாடுபடுத்துதுன்னா, திருமதி செல்வங்கிற சீரியலில் கொண்டு வந்து செல்வத்தை சேர்த்து விட்டு போயிடுச்சு. அப்போ நேரம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் மிக ஆற்றல் மிகுந்த உரை 2 பேர் பேசினாங்க. இன்றைக்கு நம்முடைய கால சூழலுக்கு ஏற்றபடியாக அவர்கள் தங்களுடைய அனுபவத்தால் பெற்ற அத்தனை செய்திகளையும் மிகச் சுருக்கமாக தந்தார்கள். திருவள்ளுவருக்கே என்ன புகழ் தெரியுங்களா? 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பான்னு தெரிஞ்சு அப்போவே 7 சொல்லுல திருக்குறளை எழுதின ஒரு மாமேத திருவள்ளுவங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ 10 பாட்டு இருந்துச்சு, 8 தொகை இருந்தது, 11 கீழ்கணக்கு இருந்தது, 500 இருந்தது, எல்லாம் இருந்தது. அவருக்கு தெரிஞ்சிச்சு அது படித்தா படிக்கத்தான். நம்ம ஆளுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ படிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மெசேஜ் வந்தாலே ரொம்ப நீளமாக இருந்தால் அப்புறம் படிப்போம்னு அப்படி விட்டுருவோம். சில பேர் தான் நம்மளை படிக்க வச்சுருவாங்க. அது எப்படி தெரியுமா? இந்த தீபாவளி பொங்கல் வந்துட்டால் சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரியான கடுமையான ஒரு வேகம் வந்துடும். கவிதை எழுதியே தீர்றதுங்கிற மாதிரி ஆரம்பித்து என்னமாவது கவிதை எழுதிட்டே இருப்பாங்க. எழுதினாலும் பரவாயில்லைங்க, அதை எல்லாருக்கும் வேறு அனுப்பி, இதை நீ 7 பேருக்கு அனுப்புனா தான் நீ இந்தியன், 70 பேருக்கு அனுப்புனா நீ வந்து தமிழன் அப்படின்னு எதையாவது ஒன்றை போட்டு நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு ஒருத்தர் அந்த நேரம் பார்த்து ஒன்று அனுப்பியிருந்தான். என்ன தெரியுமா? பொங்கலுக்கு கவிதை. ஐயோ என்ன செய்கிறது, படுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. நல்லா கவனிங்க, லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறினா ஜூஸு. இதை படித்த நீ லூஸு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் அதை படித்தேன்னு. ஏன் படித்தேன்னு தெரியுமா? அம்புக்குறி போட்டு கீழே கூட்டு வர்றாங்க நம்மளை. 2 வரியை எழுதுறான், அம்புக்குறி போடுறான். நம்ம ஒன்று அது என்ன போட்டுக்கான்னு பார்ப்போம். புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவனாக இருந்தால் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எடுத்தோம்னா சில பேர் நண்பா 30ஆம் பக்கம் பார் அப்படின்னு போட்டிருப்பான். 70ஆம் பக்கம் பா, கடைசி பக்கம் பார், போய் பார்ப்போம். நம்மளும் வேலையை எடுத்து போய் இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு எதுக்கு இது இப்படி? இப்போ நமக்கு சில விஷயம் புரிஞ்சு தெரியாது, அதுதான் கஷ்டம். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ கோபத்தில் டீச்சர் முட்டாள் அப்படின்னு எழுதிவிட்டான். அதை வாங்கி பார்த்த டீச்சருக்கு கோபம் தாங்க முடியல. டீச்சர் முட்டாளா, இம்போசிஷன்
50 தடவை எழுதுறா அப்படின்னு இருக்கான். அவன் சந்தோஷமாக எழுதியிருக்கான், டீச்சர் முட்டாள், டீச்சர் இம்போசிஷன் இப்படி தான் கொடுப்பாங்களா? இது ரொம்ப பேருக்கு புரியலை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இங்கே இருக்கேன். நீங்கள் ஏன் கூடயே வந்தால் தான் சிரிக்க முடியும். திரும்பி பார்த்தோம்னா நீங்கள் அங்கே நிற்கப்படாது, கொடுமுடி பக்கத்தில் நின்றுக்கப்படாது. என் கூடவே வரணும், என் ஸ்பீடுக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சொன்னாங்க நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. எப்படி? டேய், தமிழ்நாட்டில் யார் வருவா பாருங்க, யார் வருவா முதலமைச்சராக, அடுத்த முதலமைச்சராக யார் வருவா? ஸ்டாலின் வருவாரா, எடப்பாடி வருவாரா, விஜய் வருவாரா, சீமான் வருவாரா அப்படின்னு இந்த பக்கம் கேட்குறாங்க. அங்கிட்டு அந்த பொண்ணு என்னடா இப்படி கேள்வி கேட்டாலே அப்படின்ட்டு 4 வரட்டுமே அப்படிங்கிறா. இவங்க கேட்குறா, ஏய் நீ என்ன லூஸா, 4 எப்படி வரும்? இல்லை 4 வரட்டுமே, ரிசல்ட் வந்துடும் இல்லையா? 4 வரட்டுமே, ரிசல்ட் தெரியுமில்ல, அப்போ பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். பாருங்க, இந்த ஒரு சின்ன செய்தி நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னா அதுதாங்க நகைச்சுவை. வேற என்ன? நமக்கு நல்லா தெரியும், மனம்ங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க பாருங்க. அது ஆர்கன் இல்லை, அது உறுப்பு இல்லை, மூளை உறுப்பு. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மற்ற உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். கல்லீரல் உறுப்பு, நுரையீரல் உறுப்பு தான். ஆனால் மனம்ங்கிறது என்ன? இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி திருவள்ளுவரும் பயன்படுத்துகிறாருங்க. மனம் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. உலகத்திலே பெரிய அறம் இது தெரியுமா? நீ கொடை கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், அது கொடுக்குறேன், அதெல்லாம் இல்லைப்பா. நீ நல்லவனாக இருந்தாலே ஒரு அயோக்கியம் குறைஞ்சான்னு அர்த்தம், அவ்வளோதான். நீ நல்லவனாரு, உன் மனசு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று கவலைன்னு சொல்கிறோம்ல, இந்த சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாருங்க. எங்கே பயன்படுத்துகிறா தெரியுங்களா? கவலை எங்கே வரும்? இப்போ இந்த போடியத்துக்கு கவலை வருமா? வராது. மைக்குக்கு கவலை வருமா? அது ஒன்றும் வராது, பேச்சே வராது சில மைக்கில், அது வேறு விஷயம். நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப கேட்கலைங்கிறாங்க பின்னாடி. நான் என்னென்னமோ பேசி பார்க்குறேன், கேட்கலை. அப்புறம் நான் அவர் ஒளிபெருக்கை அமைப்பாளர் சொல்லி, ஐயா அதை போய் பாருங்க அப்படின்னு. அவர் போய் பார்த்துட்டு அந்த பாக்ஸில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் போட்டிருக்கு, அது சரி பண்ணிட்டு வந்து ஒரு வயர் விட்டு போயிருந்துருக்கு. சரி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. புரியலை. அதாவது எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கப்படாது. இங்கிலீஷ் படத்தில் சில பேர் தெரிஞ்சு சிரிப்பான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தங்க கேட்டுருக்க, என்னடா அவன் மாத்திரம் சிரிக்கிறான், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? இங்கே பாருங்க, அவர் எனக்கு என்னென்னா ஸ்பீக்கர்னால் 2 அர்த்தம்ங்க. ஸ்லேடைன்னு சொல்லுவோம்ல தமிழில், 2 பொருள். ஸ்பீக்கர்னால் பாக்ஸு, இன்னொன்று நான் பேசுகிற ஆள். அவர் அப்படி பேசாமல் போக வேண்டியது தானே. என்கிட்ட வந்து ஸ்பீக்கர் லூஸு அப்படின்ட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் தான் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இதை யோசிச்சு பாருங்க, கவலை மனதின் பால் ஏற்படும். யார் கண்டுபிடிக்கிறா? திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது மனக்கவலை மாற்றலறிது அப்படிங்கிறார். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது, கவலை மனதின் பால் ஏற்படும். எங்கே இருக்குது மனசு? ஒரு கேள்வி கேட்குறான் கண்ணாசன், சொல்கிறாருங்க, டேய் இந்த மனசு இருக்கிறதுனால என்ன கஷ்டமே, இந்த கஷ்டம் ஏன் வருது நினச்சி பாருங்க. அதாவது அவரளவு சம்பாதிச்சவரும் கிடையாதுங்க கண்ணாசன் அளவுக்கு, அவரளவு கடை வாங்கினவரும் கிடையாது, அது வேறு விஷயம். ஏன்னா கவிஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க, பொருள் சேர்க்க முடியாது அவங்களால. ஒரு தடவை அவருடைய எல்லா பொருளும் ஜப்தியாகி அவருக்கு எதிராக கோர்ட்டில் தீர்ப்பு வந்தப்போ வாசலில் நிற்கிறாரு. இன்னும் 4 நாளில் தீபாவளி, என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருமே. ஃபோனை வை உனக்கு போய் கொடுக்க முடியாது, இப்படியே சொல்கிறாங்க.
இப்போ கண் கலங்கி நிற்கிறார் மனுஷன். அந்நேரம் ஒரு கார் வந்து அவரை கூட்டிகிட்டு போகுது. வாங்க ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறோம். போகிறார். போனவுடனே அங்கே என்ன படம்னு கேட்டு அவர் டைரக்டர் சொல்கிறார், இது இந்த படத்தில் என்ன சூழல் அப்படின்னா, ஒரு நல்லவன் பொருளெல்லாம் இழந்துட்டான், அவனை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் அனாதையாக நிற்கிறான், இதுக்கு இதான் சிச்சுவேஷன், கவிஞரே பாட்டு எழுதுங்க. இவர் சொன்னார், இது ஒன்றும் பாட்டு இல்லை, என் வாழ்க்கை, நான் எழுதுகிறேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும்போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. சரியா? இதுவரைக்கும் எழுதுறத மனசு வரலைங்க. எங்கன வருது தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த கோழி குஞ்சு பொறிச்சிட்டு, அப்போ எல்லாம் இன்குபேட்டர்லாம் கிடையாது, 21 நாள் அதை உட்கார்ந்து அடகாக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அது அடகாக்கிறப்ப அதிகமாக உணவு கூட எடுக்காதுங்க. தெரியுமா உங்களுக்கு? அது மூக்கில் ஒரு இது குத்தி வச்சுருப்பாங்க, நடி போட்டு கொத்திக்கிட்டே இருக்கு நம்மளை போட்டு. நம்ம தான் ஜோறு போடுவோம், நம்மளை போட்டு கொத்துவோம். அது 21 நாள் அடகாத்து குஞ்சு பறித்து அந்த குஞ்சுகளை அப்படி பாதுகாக்கும். நம்ம போய் தொட்டால் கூட கொத்து நம்மளை போட்டு தொட முடியாது. அவங்க சொன்ன மாதிரி அந்த பூனை ஏன் கத்துதுங்கிறத அதை கத்துறதை வச்சுக்கிட்டே மகன் வந்ததை கண்டுபிடிச்சான்னு, அது மாதிரி நான் இந்த பூனை இப்போ கோழி என்னை கொத்துச்சுன்னு வைங்க, நான் இறை போட போவேன், என்னை கொத்தும், நான் உடனே எங்கள் அம்மாட்ட முதல்ல இதை அடித்து குழம்பு போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த இப்படி பார்த்த அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே, அது வளர்கிற போது கழுகு வந்து தூக்கிடாமல் சண்டை போடும், மற்றது வந்து தூக்கிடாமல் அடிக்கும். இப்படி பார்க்கக்கூடிய அந்த கோழி அந்த குஞ்சு பெருசான பிறகு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கோழி உட்காந்து ஒரு நாள் அழுதது இல்லைங்க. ஆனால் மனுஷன் இருக்கானே, அவன் ஏன் அழுகிறான்? யாராவது பிரிஞ்சிட்டா, அந்த உறவு போயிட்டா ஏன் அழுகிறான்? இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டுட்டு பதில் சொல்கிறாருங்க. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? ஒரு கேள்வி. அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. நமக்கு என்னடா கஷ்டம்? இந்த மனம் என்ன சேருது? பிள்ளை பிரிஞ்சு போகிறப்பையோ எங்கேயாவது போகிறப்பையோ சொன்னாங்கல்ல, நான் அங்கே வேலை பார்த்தாலும் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குங்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த பாட்டை ஒரு முறை நான் அமெரிக்கன் காலேஜில் பேசுகிறப்ப அன்றைக்கி MS விஸ்வநாதன் வந்துருந்தாருங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மனதினால் வந்த நோயடான்னு சொல்லி முடித்த உடனே எந்திரிச்சு மேலே பார்த்து அழுதுட்டாருங்க MS விஸ்வநாதன். நான் பேச்சை நிப்பாட்டிட்டு, ஐயா இப்படி போய் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தானே ஏன் மியூசிக் போட்டிங்க, பழனி படம் நீங்கள் தானே ஏன் மியூசிக் போட்டிங்க, ஏன் கண்ணீர் விடுறீங்கன்னு கேட்டேன். நான் அந்த மனுஷன் நினச்சி கண்ணீர் விட்டேன். யார் கிடப்பா, கண்ணாசை மாதிரி ஒரு ஆள் யார் கிடப்பா அப்படின்னு நான் கண்ணீர் விட்டேன்னு சொல்கிறாருன்னா, ஒரு உழுக்கணுங்க. அப்படியே கவலை மனதின்பால் ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கணும்னாலே மனசு ஒருங்கிணைச்சா தான் நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ இங்கே நீங்கள் ஹாலுக்குள்ளே வர்றப்ப செருப்பெல்லாம் போட்டு வந்துட்டீங்க, வெளியே கழட்டி போட்டுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கட்டும். நம்ம படுற பாடு. நான் ஒரு சின்ன கோயிலில் பார்த்தேங்க மதுரையில். எனக்குள்ளே முருகன் சிலை 4 அடி நடந்தால் உள்ளே போயிடலாம், செருப்பை வெளியே கழட்டி போட்டு போகணும். ஒருத்தன் கழட்டி போட்டுங்க ஓடிட்டு ஓடியாராங்க. முருகன்கிட்ட போவேன், திருப்பி வருவேன், திருப்பி போவேன், திருப்பி வருவேன். கடைசியாக என்ன செஞ்சான் தெரியுமா? முருகன்கிட்ட நின்று செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். செருப்பில் நின்று முருகனை கும்பிட்டா கூட பரவாயில்ல. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தர் கேட்டார், ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு. 500 ரூபா செருப்பு, அதனால தான். அதுக்கு அவர் சொன்னார், இதுக்கு இப்படியா ஓடுவாங்க, தான் என்னைய பாரு, கலட்டி கக்கத்தில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன், பிரச்சனையே இல்லை. நானும் மனைவியும் காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கெல்லாம் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும், ஏன்னா அரமனை மாதிரி வீடு இருக்கும்.
நான் போன உடனே அந்த முதல்ல நான் காரைக்குடி பக்கம் போனப்போ அசந்து போனேங்க. அப்படி அந்த வீடுகள்லாம் பார்த்து சமயக்கட்டுக்கு சைக்கிளில் தான் போவாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன் நான். அவ்வளோ பெரிய வீடா அப்படி இருக்குது. அப்போ இந்த இதில் கல்யாணம் நாங்கள் உட்காந்துருந்தோம். திடீர்னு ஃபோன் வந்துச்சு எனக்கு. நம்ம ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் செருப்பை பார்த்தா செருப்பு 1000 செருப்பு கிடக்குது. ஏன் செருப்பு எங்கேன்னு தெரில. அப்புறம் மனைவிட்ட வந்து கேட்டேன். அவங்க அந்த படிக்கட்டுக்கிட்ட பாருங்க அப்படிதாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்து எங்கன்னு இங்கே பாருங்க, அந்த வாஷ் பேஷன் இருக்கா, அந்த படிக்கட்டு திரும்புகிறப்பா அதுக்கிட்ட நீங்கள் கல்வி போட்டு. பெண்கள் எவ்வளோ ஞாபக சக்தி பார்த்தீங்களா, ஒரு பொருளை வச்சா கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் போய் கண்டுபிடிச்சிட்டேங்க. கண்டுபிடிச்சிட்டு காலில் போட போனேன் பார்த்தீங்களா, அப்போ ஒருத்தன் என் பின்னாடி தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன தெரியுதா, என்னை செருப்பு திருடன்னு நினச்சிருந்துருக்கான். நான் போயிட்டு வர்றேன்னா நல்ல செருப்பாக தேடுறேன் போட்டிருக்கு. நான் அப்புறம் அவன் தோளை கையை தட்டி விட்டு, ஏய் அது ஏன் செருப்பு அப்படின்னேன். பங்காளி நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கண்ணா. அவன் கடைசி வரைக்கும் என்னை நம்பவே இல்லைங்க. என்ன செய்யலாம்? இன்னைக்கு நினச்சி பாருங்க, நகைச்சுவையை படிக்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருங்க. அதை சொல்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதான் அபூர்வம். அதை வெளிப்படுத்தணும். ஜோக் சொல்லி அழுக வைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ 80,000 கோடி உயிரினத்தில் சிரிக்க தெரிஞ்ச ஒரே உயிரின மனுஷன் தானுங்க. அவன் அதை இழந்துக்கிட்டு வர்றான் தானுங்க பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, அதை இழந்துக்கிட்டு வர்றான். இப்போ நாங்கள் இது கைதட்டுங்கன்னா ஏன் கேட்குறோம் தெரியுமா? கைதட்டுறது மறந்து போச்சு. கூட்டங்களே கிடையாது. டிவியை பார்த்து இப்படி கைதட்ட முடியுமா? வீட்டுக்குள்ளே ஏய் முதல்ல வெளியே போ அப்படிம்பாங்க. நம்மளை கைதட்ட மாட்டோம். மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதை சொல்லி காட்டணும். நகைச்சுவையை கூட சொல்கிறப்ப தான் நல்லா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதுலேயே பார்த்தேன், இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக்கு வந்துருந்துச்சு. நான் படித்ததை காட்டில் அதை சொல்கிற போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி தெரியுமா, 99 வயசில் பெட்டில் சேர்த்துருக்காங்க அப்பாவை. அவருக்கு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. புலனைந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவெழுந்திட்டு ஐமையெழுந்தி அப்படிம்பார் திருஞான சம்பந்தர். நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுக்கும். கடைசி நேரம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறான். அந்த பெரியவர் திடீர்னு மகனை கூப்பிட்டார். இங்கே வா அப்படின்னாரு. மகன் ஒரு 60-70 வயசு. அவர் போய் அப்பா என்னப்பா அப்படின்னு அன்பாக கேட்டார். உண்மையை சொல்கிறா, நீ 8வது படிக்கிறப்ப எப்பா விடுப்பா பேசாமல் படுப்பா, உண்மையை சொல்லு, 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை என்கிட்ட காமிச்சேல, ஏப்பா இதெல்லாம் இப்போ வேணுமாப்பா, காமிச்சேல அதில் 90 மார்க்கு காமிச்சேல, உண்மையை சொல்கிறா, அந்த சைபரை நீ தானே போட்ட, எப்பா இதுதான் நேரமா பேசாமல் படுங்கப்பா. அதுக்குள்ள நர்ஸு ஓடியாந்து என்ன சைபர், ஒன்றும் சைபரில் பிபி எவ்வளோன்னு கேட்டார். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் விட மாட்டேங்கிறாரு. சொல்லு, அந்த சைபரை நீ தானே போட்ட, சைபரை நீ தானே போட்ட, சொல்லலைன்னா நான் பேயா சுற்றி வருவேன் இந்த வீட்டுக்குள்ளே, என் ஆத்மா சாந்தி அடையாது, சொல்கிறா சைபரை நீ தானே போட்ட. சொன்னேன், எப்பா சத்தியமாக நான் சைபரை போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னா. புரியுதா? இவர் நினச்சிருக்காது 9 மார்க்காவது அந்த மக்கு வாங்கியிருப்பேன், அந்த சைவர் தான் போட்டிருப்பான்னு நினச்சிருக்காரு. இவன் என்னன்னா சைவர் தான் வாங்கியிருக்கான், பக்கத்தில் 9 போட்டான். இப்போ இதை நான் படித்தேன். இப்போ நான் படித்த வேகத்தை காட்டிலும் நான் சொல்கிற போது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குல்ல, இதாங்க வாழ்க்கை. வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் கூட சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தாங்க நம்ம நாட்டு மனிதர்கள். கடவுள் கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் உம்முன்னு இருக்கப்படாது. புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காட்டப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. யார்? திருநாவுக்கரசருடைய பாட்டு. என்ன சொல்கிறாரு? புனித்த புருவம்
கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புங்கிறார். குமிழ் சிரிப்புன்னா என்ன தெரியுமா? குமிழ் சிரிப்புனா இப்போ சில நேரங்களில் சிரிப்பை அடக்குவோம் தெரியுமா? அப்படி சிரிப்பை அடக்கிறப்போ முகம் அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளை இங்கேறா, எங்கள் மேனேஜர் வர்றாரா, நீ சிரிக்கப்படாதரா, சட்டை போடக்கூடாதரா, சத்தம் போடக்கூடாது சொல்லி வைங்க, வீட்டே ரெண்டாக்கி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் நேரம் வந்து இவர் தானப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பான். இவர்களோட இல்லைப்பா நீ பல தடவை சொல்லியிருக்கப்பா, அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த பிள்ளைகளை சிரிப்பை அடக்க சொல்லி பாருங்க, அது அப்படியே மூஞ்சி செவந்து போகுங்க. இப்போ நம்ம வீட்டிலையே இப்போ கணவன் மனைவி இவங்க சொன்ன மாதிரி சமையல் இப்போல்லாம் அந்த தாத்தா மாவு அரைக்கிறப்ப பாட்டி மாவு அரைக்கிறப்ப சேர்ந்து 2 பேர் வேலை செஞ்சாங்க, உண்மைதான். இன்றைக்கி நம்ம அதை மாற்றி வச்சுருக்கோம். அவங்க தான் வேலை செய்யணும், இவங்க தான், அதெல்லாம் கிடையாதுங்க. யார் எல்லா வேலையாலும் செய்யலாம். சில சமயம் கணவன் என்ன செய்யப்படாது, இன்றைக்கி நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் பண்ணணுன்ட்டு சும்மா இருக்கணும். முதல்ல போய் வெறுங்கையில் வெந்நீரை தூக்கிடுவார். தூக்கிட்டு டொம்முன்னு கீழே போட்டு அது மேலே ஒரு டான்ஸ் வர ஆடிடுவார். அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. யாருக்கு? மனைவிக்கு. அது என்ன செய்யும் தெரியுங்களா? முகத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு செவத்து பக்கம் திரும்பிக்கிறோம். ஏன்னா சிரிச்சா அடிச்சு பிடுவான். நான் காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி திரும்பி இருக்க முகத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு அழகாக இருக்குங்க முகம். அழகாக இருந்தா அவ்வளோதான், அதுக்கு மேலாம் திருப்பி சொல்ல முடியாது. அழகாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே சாதாரண அவர் ஐயா கேட்டார்ல, வீட்டில் சண்டை இல்லாதவங்க யாராவது சொல்லுங்கள், அதெல்லாம் இருக்குங்க. என்ன அந்த சண்டை வெளியே தெரியாமல் இருந்தால் நல்லது, அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. எந்த சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போடுங்க, இதை போய் ரோட்டில் போடாதீங்க, வேண்டாம். அது எது போலன்னா, இப்போ நீங்கள் தண்ணியில் மஞ்சளை கலந்தீங்கன்னு வச்சுங்க, இறையன்பு எழுதுகிறாருங்க திருக்குறளுக்கு உரை எழுதுகிறப்ப, மஞ்சளை கலந்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் தண்ணி ஆயிரும். இந்த திருவிழாலையெல்லாம் ஊற்றுவாங்கல்ல, மஞ்சள் தண்ணி ஆயிரும். அப்புறம் புளியை கலந்தீங்கன்னா கருப்பு கலர் ஆயிடும். எதை கலந்தாலும் அந்த கலருக்கு போயிடும். ஆனால் உப்பு இருக்குது இல்லையா, உப்பை தண்ணியில் கலந்தீங்கன்னா நிறம் மாறாதுங்க. உப்பு தண்ணியோடு சேர்ந்து கரைஞ்சிடும். நம்ம வீட்டு சண்டை தண்ணியில் கலந்த உப்பு மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கணுமா. இதுதான் உப்பு அமைந்தற்றால் புலவிங்கிறாருங்க. திருவள்ளுவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, சண்டை வரத்தாயா செய்யும், அது வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது, வெளியே போனால் என்ன ஆகும்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு, எதுக்கு தெரியுமா? குழந்தை பிறக்க போது யார் பேர் வைக்கிறதுன்னு சண்டைங்க. புருஷன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும், சீனிவாசன். மனைவி சொல்கிறாங்க, கல்யாண செலவை ஏற்றுக்கிட்டு காரு வாங்கி கொடுத்து பெட்ரோல் போட்டது எங்கள் அப்பன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் பேர் தான் வைக்கணும். சண்டை போட்டு ஒரு வாரம் பேசாமல் போய் காமிட்டாங்க. அப்புறம் அவர் 2 பேருக்கு பேச்சுவார்த்தை வந்து, இது பக்கத்து வீட்டில் போய் கேட்போம். பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் பார்த்துருக்காரு, 80 வயசு இருக்கும். அவர் போய் கேட்டாங்க, ஐயா எங்களுக்குள்ள சண்டை, என்ன சண்டை தெரியுமா? குழந்தை பிறந்தா யார் பேர் வைக்கிறது? எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவர் அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? அவர் பெரியவர் இல்லையா, நல்லா யோசிச்சார். உங்கள் அப்பா பேர் என்ன? சீனிவாசன். அவர் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சீனிவாச கோபால கிருஷ்ணன் வைக்க போக அப்படின்னாரு. இப்போ புருஷன் யோசிச்சா, சீனிவாசன் எங்கப்பன் பேர் சரி, கிருஷ்ணன் அவகப்பன் பேர் சரி, கோபாலன் யாருன்னு கேட்டா எங்கப்பன் பேர்னார் அவர். இப்போ வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டிருந்தா ஒன்று சீனிவாசன் ஜெயிச்சிருப்பான், இல்லைன்னா கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பான். வெளியே போனால் கோபாலை உள்ளே வந்துடுவேன், அவ்வளோதான். இதுதாங்க சின்ன சின்ன நகைச்சுவைகள். அது மட்டும் இல்லை, புதுசாக என்ன நகைச்சுவை நீங்கள் சொல்லிட முடியும்? இப்போ நானே நிறைய, எனக்கு என்னென்னா யூடியூப்பெல்லாம் வந்த பிறகு எதையுமே நம்மளால் சொல்ல முடியல, இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் புதுசு கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், இதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. நீ பாட்டுக்கு என்னமா சொல்லிட்டு போவா, நாங்கள் நம்புவோம். நான் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், வந்து காட்டுறேன் உங்களுக்குலாம். சமயத்தில் போயிருந்தேன், ஜெர்மனியில் டிரான்சிட்டு லுப்தான்ஸாவில் போயிருந்தேன்.
அப்போ நம்ம இந்தியர்கள் எல்லோரும் அந்த இதில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் குழந்தையை தோளில் போட்டிருந்தவர், அவர் எங்கே தான் இருந்தார், அவர் சின்ன குழந்தை என்கிட்ட பேசிக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா நானும் மனைவியும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம், 2 பேருமே வேலைக்கு போவோம். அவங்க வேலைக்கு போகிறப்ப நான் வீட்டு வேலை பார்ப்பேன், நான் வேலைக்கு போகிறப்ப அவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கமையான்னு சொன்னார். அப்போது ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நான் உங்கள் யூடியூப் தொடர்ந்து கேட்பேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, எப்போ கேட்பேன்னு சொல்கிறேன் பாருங்க. வீட்டு வேலையில் இந்த பாத்திரம் விளக்குற வேலை இருக்குல்ல, சாப்பாடு தட்டு செம்பு இதெல்லாம் விளக்குவேன்ல, அப்போ உங்கள் யூடியூப் சேனலை கேட்பேன். நீங்கள் அந்த பக்கம் மகாபாரதத்தில் கர்ணன், அதே போல் விதுரன், கிருஷ்ணன், சகுனி போன்ற பாத்திரங்களை விளக்குவீங்க. நான் இந்த பக்கம் சொம்பு, தபரா, இட்லி தட்டு, டம்ளரு இதை விளக்குவேன். நீங்கள் அங்கிட்டு விளக்குவீங்க, நான் இங்கிட்டு விளக்குவேன். நீங்களும் பாத்திரம்தான் விளக்குறீங்க, நானும் பாத்திரம்தான் விளக்குறேன். நான் உண்மையிலே ரசித்தேங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க. இந்த பாத்திரங்கிற ஒரு சொல்லு, கேரக்டர் பாத்திரங்கிற ஒரு சொல்லு, அதை அவர் அந்த அனுபவிச்சு. நீங்கள் என்னோடய யூடியூப்பில் நான் கர்ணன் பற்றி பேசியிருப்பேன், 90 நிமிஷம் சூரியபுத்திரன் அப்படின்னு சொல்லி. அதீத அளவு மக்களால் பார்க்கப்பட்டது. அதுதான் நம்ம நினைக்கிறோம் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினா கேட்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் இல்லைங்க, பேசுகிற மாதிரி பேசுனா யாரையும் கேட்க வச்சுப்படலாம், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லை, விதுரன்கிற ஒரு பாத்திரத்தை பற்றி நான் பேசியிருப்பேன், 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன் தெரியுமா, மகாபாரதத்திலேயே கிருஷ்ண பரமாத்மாவே கொஞ்சம் அஞ்சு கொஞ்சம் பின்வாங்குற இடம் யார்கிட்ட தெரியுமா, விதுரன்ட்ட மட்டும்தான். ஏன்னா அவன் தர்மத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான். அறவழி நிற்பவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த உண்மைக்கு நிகராக எதுவுமே முடியாது. ஒரு தடவை மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாங்க, என்ன மிஸ்டர் காந்தி, உங்களுடைய சத்தியாகிரகம் தோற்று போய்விட்டதாமே. அவர் சொன்னார், இல்லை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தோற்பானை தவிர சத்தியம் ஒருபோதும் தோற்காது, அதான் உண்மை. கோட்பாடு தோற்று போகுமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த சந்தோஷத்தை பார்க்குற எண்ணம் இருந்தால் போதுங்க, அதான் வேணும். அதில் முக்கியமாக நம்ம இரவு பகலாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன தெரியுங்களா, இந்தியெலாம் 500 வருஷத்துக்கு ஒருக்க 600 வருஷத்துக்கு ஒருக்க உலகம் மாறும். 18ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சிக்கு பிறகு வெகு வேகமாக மாற ஆரம்பிச்சது. அப்புறம் மின்யுக புரட்சி வந்த பிறகு எப்படி மாறுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. 10 நாளைக்கு ஒருக்கா யுகம் மாறுதா, இல்லைங்க, அது என்னமோ மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மதுரை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன், டிரைவர் வரல, ஃபோனில் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்கார பொண்ணு என்னை பார்த்துட்டு, என் கையில் ஃபோன் இருக்குல்ல பழசு அப்படின்ட்டு போகுது. அது புது ஃபோன் வச்சுருக்குங்க. அது என்னைய சொல்லிச்சா ஃபோனை சொல்லிச்சான்னு தெரில. எதுக்குன்னா அப்டேட்டாக இருக்காங்க அவங்க எல்லாம். அதான் பெரிய ஆச்சரியம். இந்த அவசரமான இந்த உலகத்தில் நாம் என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உரையாடலை தவிர்த்துக்கிட்டே வர்றோம். சொன்னாங்கல்ல, அத்தைனா தெரியலேன்னாங்க. நான் தமிழ் மரபு வழி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதிகமாக மரபு வழி கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன். நான் படுற பாட்டை நான் தனி புத்தகமே எழுதலாம். தாய் மாமனை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படின்னா தாய் மாமங்க, அங்கிளா அங்கிள்லாம் சித்தப்பா இல்லை, மாமாவுக்கும் அது ஒன்று தான், சித்தப்பாவுக்கும் ஒன்று தான். அம்மாவோட பிறந்தவங்க இல்லையா யாரும்? இருக்காங்க, அவரை கூட்டுவாங்க. தெரியல, தாய் மாமன் தெரியல. அதை காட்டில் என்ன திணறடிச்ச ஒரு கோஷ்டி இருந்துச்சு. முந்தியெல்லாம் இந்த தமிழ் வழி கல்வியில் உறுதிமொழி பத்திரம்னு நம்ம கொடுப்போம். என்னென்னா சும்மா ஒரு இந்த மணமகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மகிழ்ச்சியோடு பொண்ணு அது மாதிரி சொல்லி அதை கையெழுத்து போடுவாங்க, அதை வாசிப்பாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா, திருச்சியில் ஒரு கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தான் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. பெரிய கல்யாணம். நான் போய் அந்த எல்லாம் அந்த மாதிரி சடங்குகள்லாம் முடிச்சுட்டு
அந்த இதை கொடுத்தேன், உறுதிமொழி பத்திரிக்கை இதை கொடுத்து 2 பேர் வாசிங்க. வாங்கி மாப்பிள்ளை பொண்ணு முகத்தை பார்த்தாரு, பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பார்த்துச்சு. 2 பேர் என் முகத்தை பார்த்தாங்க, சிரித்தாங்க. எனக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரில. அப்புறம் மாப்பிள்ளை மெதுவாக என் காதில் சொன்னார், எங்கள் 2 பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது. 15 லட்ச ரூபா சம்பளம் ஒரு ஆளுக்கு. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முதல்ல, இப்போ 60 லட்சம் 70 லட்சம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க, தமிழ் படிக்க தெரியாது. இப்போ என்ன செய்கிறது, கல்யாணம் தள்ளி போட முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை ஒரு யோசனை சொன்னார், நீங்கள் வாசிங்க, நான் தொடர்ந்த மந்திரிகள்லாம் பதவி இருப்பாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் வாசிக்க, நான் வாசிக்கிறேன். அப்புறம் நான் தான் வாசித்தேன். மணமகனாகிய நான் இந்த மணமகளை, இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர், அந்த பிள்ளை ஒத்துக்கிடுச்சாடு, சும்மா இருக்கியா? நான் சொல்ல வந்ததுன்னா அவருக்கு யோசனையை பாருங்க. அதை படிக்கக்கூட தெரியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதனுடைய அருமை தெரியணுங்க. இதுதான் முக்கியம். தமிழ் எப்படி சிறப்பு தெரியுங்களா? மற்ற நகைச்சுவைலாம், இப்போ ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்குது, அதில் இன்றைக்கி ஜோக் சொன்னோம்னா நாளை கழிச்சு தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா அவள் நேரம் ஆகுமா புரிய. இப்போ அப்படி இல்லை, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ இந்த மொழியினுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அது அவ்வளோ வேகமாக வந்து சேருதுங்க. அதுதான் உண்மை. கடவுள் சிரித்த முகத்தோடு இருக்கணும், நம்முடைய ஆசிரியர் சிரித்த முகத்தோடு இருக்கணும், நம்முடைய வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த அந்த மகிழ்ச்சி, இப்போ நான் சொன்ன மாதிரி சண்டை வரத்தான் செய்யும், சமாதானமாகத்தான் செய்யும். முதல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு. கடைசி திருக்குறள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். வேற ஒன்றுமே இல்லை. சண்டை வரணும்ப்பா, வந்து 2 பேரும் சமாதானம் ஆகிற அன்னைக்கு ஏற்படுற சந்தோஷம் மாதிரி என்றைக்கும் உனக்கு ஏற்படாது. இதுதான் கடைசி குறள். என்ன அற்புதம் தெரியுங்களா? நம்ம அந்த காமத்துப்பால் இன்பத்துப்பாலை பாடத்தில் வைக்க மாட்டேங்கிறோம். என்னம்மா பையன் கெட்டு போயிடுவான்னு. ஐயோ கன்றாவி, அதுதான் வைக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சைக்காலஜி, அது முழுவதும் அதில் தான் இருக்குது. ஒரு சொல் கூட அதில் சாதாரண சொற்கள் வராதுங்க. அதில் பூராமே உளவியல் பற்றிருக்கும். இருநோக்கு இவல்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றது அது நோய்க்கு மருந்தும்பார். காதலிக்கிற போது அவளை பார்த்தாலும் காய்ச்சல் வருதான், அவளை பார்க்கலைனாலும் காய்ச்சல் வருதான். வந்த காய்ச்சல் அவளாலேயே போயிருதான். ஏன்னா நோயை கொடுத்தவளும் அவள் தான், மருந்தை கொடுக்குறவளும் அவள் தானா. இது திருக்குறள் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போல் காதலிக்கிறப்ப நம்ம என்ன வால்போஸ்ட் அடிச்சா காதலிக்கிறோம்? இல்லை. அது இப்போ எல்லாத்தையுமே இப்போ பிக்கப்பு பிரேக்கப்புன்னு இருக்காங்க, ஒன்றும் தெரியல. அப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த அந்த காதலுங்கிற அந்த உணர்வை ரொம்ப ரகசியமாக வச்சுருப்போம். வேற ஒன்றும் வேண்டாம். அவங்க காதலிக்கிறாங்க விஷயம் அந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் காதல். களவுன்னு பேர் வச்சான், மறைவாக செய்தல், அதான் களவு. அப்போ அந்த 2 பேருடைய காதல் எப்படி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது கூட அதில் சொல்லப்படுது. இப்போ இலக்கியங்களை படிக்கிறப்ப நமக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, பயணம் பண்ணுறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி, புத்தகம் படிக்கிற போது ஏற்படுற மகிழ்ச்சி, நாம் பார்த்த படத்தெல்லாம் திருப்பி ஒரு தடவை அசை போட்டாலும் மகிழ்ச்சிங்க. நான் ஒரு பழைய படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முத்துராமன்கிற நடிகர் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடியாருவார். அப்பா யாருன்னா எம்ஆர் ராதா. ஏடா ஓடியார அப்படிம்பாரு. கடைக்காரன் பணத்தை கேட்டு வர்றான்ப்பா அப்படி பாப்பில். கடனை திருப்பி கேட்குற நாய்ட்டெல்லாம் ஏன் பணம் வாங்குற எப்படி பாருங்க. செக்கு கொடு செல்லாம் போட்டோம். அடுத்த வார்த்தை அது எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்தில் செக்கு கொடு செல்லாம் போட்டோம். பாகப்பிரிவினை படத்தில் கடைசியில் எம்ஆர் ராதாவை கூட்டு போவாங்க ஜெயிலுக்கு, செஞ்ச தப்புக்கெல்லாம். போகிறப்ப சும்மா போக மாட்டாப்புல. யோக்கியம் உள்ளே போகிறேன், அயோக்கியம்லாம் வெளியே இருக்காங்க. இவர் யோக்கியனா, இவர் உள்ளே போகிறாராம், அயோக்கியம்லாம் வெளியே இருக்காங்க. திருப்பி சொல்லவாது ஒரு நகைச்சுவைக்கு ஒரு பொருள் இருக்கணுங்க. படங்களை பார்த்தா பார்க்கணும். நாடகத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் நம்மளை அப்படியே ஒரு உழுப்பணும். நானும் என் நண்பர் கமலஹாசன் அவர்களும் அதையும் நீங்கள் நம்பணும். இவர் என்ன வேணாலும் இது என்ன தெரியுமா, நானும் அவர் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம்.
ஒரு தடவை அவர் என்ன, நான் மதுரையில் 2 வீலரில் வந்துட்டு இருந்தேன், ஃபோனில் கூப்பிட்டாரு. ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அவர் பேசுகிறப்ப சிரிச்சு பேசுவோம். நான் ரொம்ப நேரம் சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஆள் பக்கத்தில் வந்து, என்ன இப்படி நேரம் சிரிச்சு பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாரு. நான் உடனே ஸ்பீக்கரை அப்படி இது பண்ணிக்கிட்டு, கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட. ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? அவர் நம்பவே இல்லை. நான் அவர் யாரை பற்றி பேசுகிறீங்களா, நாகேஷை பற்றி பேசுவோம், ஷோவை பற்றி பேசுவோம், பழைய பாலையா நடிகர்களை பற்றி பேசுவோம். பேசுகிறப்ப அந்த வசனங்களை திருப்பி பேசுகிற போது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஜோக்குன்னா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. சில பேர் டெவலப் பண்ணி அதை அப்படியே நீர்த்து போக வச்சிடறாங்க, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படிங்கிறதுக்குள்ளே சிரிச்சா தான் சிரிப்பு. அப்படி இருக்கா? இருக்குது. ஊட்டி வரை வரவுன்னு படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதெல்லாம் நீ சொன்னாலே நீ எப்படி பழையாளோ தெரில அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஊட்டி வரை வரவை பற்றியும் பேசுவேன், முந்தா நாள் ரிலீஸ் ஆன கரை படம் பற்றி சொன்னால் அதை பற்றியும் பேசுவேன். சரியா? என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நான் என்ன யூடியூப்பில் போட்டிருக்கேன் தெரியுமா? வெப் சீரியலில் வரக்கூடிய முத்து என்கின்ற காட்டான் அப்படிங்கிற விஜய் சேதுபதியினுடைய அந்த வெப் சீரியஸ் பற்றி 10 எபிசோடு அதை பற்றி நான் போட்டிருக்கேன். எல்லாம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான். அதை நாம் வாங்கிறத பொறுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும். ஊட்டி வரை ஒரு படத்தில் நாகேஷ் டாக்டராக இருப்பாருங்க. அப்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளோதாங்க ஜோக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் செத்து போயிருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி என்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ நமக்கு இந்த ஜோக்கை உள்வாங்கவாது நமக்கு தெரிஞ்சால் தாங்க வாழ்க்கை ரசனையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் பார்க்கலாம். என் நண்பர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு முறை சொன்னார், ரொம்ப நாளைக்கு முதல்ல இந்த ஆடிட்டர்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஒரு பெரிய பணக்காரருக்கு ஆடிட்டர் தேவையாக இருந்திருக்கு. அவர் விளம்பரம் கொடுத்துருந்துருக்காரு. அவர் சொல்கிறதே ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க. அப்போ ஆடிட்டர் தேவைன்னொடனே ஒரு 50 பேர் வந்துட்டாங்க ஆடிட்டர்கள். இவருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரில் எப்படிடா தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு டெஸ்ட் தான். 48,000 84,000 பெருக்கணும். 48,000 × 84,000 பெருக்குங்க. யார் வேகமாக போடுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ எல்லாம் கால்குலேட்டர் கிடையாது. உடனே பேனை எடுத்தாங்க, பென்சில் எடுத்தாங்க, அப்படி இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டார், எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அப்படின்னாரு. நீ தான் ஆடிட்டரு, அது எவ்வளோ வந்தால் நமக்கு என்ன, நமக்கு எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அவ்வளோதான். இது தெரிஞ்சால் பத்தாதா? இப்போ எனக்கு ஆடிட்டரே தெரியாது, நான் படமே கட்ட மாட்டேன், எனக்கு அப்படி இல்லைங்க. இதை உள்வாங்கவாது நமக்கு தெரிஞ்சால் பத்தாதா? இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஐயா சொன்னாங்க, அந்த கர்ச்சிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, கைக்குட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மேடம் சொன்ன அந்த கதையை வச்சே சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரில் கையில் துடைக்கிற போது அதில் எத்தனை மரங்கள் வெட்டப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறத மறந்துடுறோம். ஆனால் கைக்குட்டை அப்படி இல்லை, வாழ்நாள் முழுக்க கூட பயன்படுத்தலாம். ஏன் இந்த கைக்கோட்டையை பயன்படுத்துகிறாருன்னா இவர் தான் அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எவ்வளோ முக்கியம், அதுக்கேற்ற மரங்கள் நடப்படுதா? ஐயா கேட்டார். வெண்மைங்கிற இது பத்திரிக்கை வருதுங்க ராமராஜ் நிறுவனத்துலேருந்து, நான் தொடர்ந்து படிப்பேன். அதில் அவர் பல செய்திகளை அருமையாக சொல்லுவார். போகிற போக்கில் அந்த ஒரு விஷயத்தை குறித்து வச்சோம்னா போதும், 1 மணி நேரம் பேசலாம். இன்றைக்கி மரம் நடப்படுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு தடவை ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு விழாவுக்கு. மரம் நட்டுட்டு பேசுவோம் அப்படின்னாங்க அந்த அலுவலகத்தில். சரின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கன நடட்டும்னு கேட்டேன். என் கையில் மரக்கன்று இருக்குது, எங்கன நடட்டும்னு கேட்டேன். அதில் ஒருத்தர் வேகமாக ஓடியாந்து, இந்தா இங்கே நடுவோம், ராசியான இடம் அப்படின்னாரு. என்ன ராசின்னே, இங்கே தான் கலெக்டர் நட்டார், இங்கே தான் புரியலை இன்னும் ஒன்றும் பாருங்க, மந்திரி நட்டார். என்ன தெரியுதா, நடக்க பிடிங்கி போட்டே இருக்காங்க.
என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மரம் கலெக்டர் நட்டது, அந்த மரம் சிஎம் நட்டது, நீங்கள் நடப்போகிற மரத்தை நாங்கள் நாளைக்கு அப்படிலாம் சொல்லணும். அதை விட்டுவிட்டு இது ராசியான இடம் இங்கே எல்லாத்தையும் நடுங்கன்னு சொல்லலாமா? இல்லை. அப்போ நமக்கு நம்ம பயணப்படுறப்பையும் மற்றவற்றிலையும் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பிற மாநிலங்களில் நம்ம பயணப்படுறப்ப நமக்கு பிற மொழிகள் தெரிய வேண்டிய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படின்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், தமிழ் எவ்வளோ சிறப்புங்கிறது நான் சொல்கிறத காட்டிலும் அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார். திருப்புகழ் எழுதினார்ல அருணகிரிநாதர், அவர் அழகாக சொல்லுவார். அதை அவர் வாரியார் சாமி சொல்கிறது இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன், பேசி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், யாரையாவது திட்டுனா கூட தமிழில் திட்டுக்கலாம் அப்படி சொல்கிறாப்புல. யாரையாவது திட்டணும் போட்டுருந்துச்சா, இப்போ நம்ம ஊர்லேயே யாரையாவது வயிறதா இருந்தால் இங்கிலீஷ் ஹிந்தியில் வைக்கிறோம், அப்போ கூட தமிழ்லேயே திட்டுங்களேன். திட்டினா முருகன் வாழ வைப்பேன். ஏய், திட்டுறதே தப்பு, அவர் என்ன முருகன் வாழ வைப்பேன் அப்படின்னு. இல்லை, அது உண்மைதாங்க. உதாரணமாக ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி போயிருந்தோம் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறது, தமிழ் சங்கத்துக்காக. போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. குளிர், உங்கள் வீட்டு குளிர் எங்கள் வீட்டு குளிர் கிடையாது, அப்படி குளிர். கிட்டு 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 நடுங்கிட்டு இருக்கோம். எல்லா பெட்டியிலேருந்து இறக்கியாச்சு. 5 பேர், என் கூட 6 பேர் வந்திருக்காங்க பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு. நான் ஒரு ஆள் 7 பேர் இறங்கி எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் சரியாக இருக்கான்னு. அதில் என் கூட வந்தவர் சொன்னார், எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணோம் அப்படின்னாரு. இன்றைக்கி மாதிரி என்ன இப்போ கூகுளில் மேப்பில் போட்டால் போக முடியும்? அப்படியே உட்காந்துருக்கோம். அட்ரஸை காணோமா, என்ன செய்யறது? எங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது, அங்கே இருக்க யாருக்கும் தமிழ் தெரியாது. குளிர் நடுக்குது, பசி. இந்த கோபத்தில் நம்மால் ஒரு ஆள் என்ன பண்ணார், அப்படி இப்படி நடந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் மேலே மோதி விட்டார். மோதிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எருமாடு கண் தெரில அப்படின்னாரு. அவர் படாருன்னு திரும்பி அவர் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னாரு. அவர் ஆமான்னு சொன்ன உடனே படாருன்னு என்னையே பார்த்தாரு. ஐயா நீங்கள் இப்போ பேசுகிறவர் ஆமாம் ஐயா, என்ன அப்படி உட்காந்து என்ன உட்காந்து அட்ரஸ் தெரியாமல் உட்காந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. லேண்ட்லைனில் ஓடி பேசினாருங்க. ஒரு வேனை வர வச்சார், எங்களையும் ஜாமானை உள்ளதுக்கு போட்டார். அப்படியே வெந்நீர் போட்டு கொடுத்தாரு. அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். நைட்டு 11:30 மணிக்கு மேலே 3 நாள் எங்களோடய இருந்தார். ஆக்ரா, டெல்லி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். திரும்பி போகிற போது ட்ரெயின் செக்கப் பண்ணி, ஏன்னா ஆர்ஏசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை நிற்க விட்டுருவாங்க, எல்லாம் சரி பண்ணி செக்கப் பண்ணி உட்கார வச்சு போகிறப்ப கண் கலங்கி எங்களுக்கு கை கொடுத்து, இத்தனையும் ஏன் நடந்துச்சு தெரியுமா? ஒத்த எருமாடு. அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், வையபாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியம்னா இது வெறும் பாட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் அது பூசொருமுலை பாடுறது, அது சாமிகிட்ட பாடுறது. யார் சொன்னால்? வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ல. நான் சொன்ன மாதிரி நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத ஊர் இல்லைங்க. நான் பணக்காரனும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, நான் படித்த தமிழ், என் கல்வி என்னை உலகமெல்லாம் கொண்டு போகும்னு நான் நம்பினேன், போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? ஜப்பானில் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஊர் ரயில் எப்படி தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், புல்லட் ட்ரெயினுங்க. புல்லட் ட்ரெயின் தான். அப்பா என்ன வேகம்ங்கிறீங்க, 1 மணி நேரத்துக்கு 250-300 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சீனாக்காரை கண்டுபிடிச்சிட்டா அதை காட்டில் வேகமாக. அதாவது ஏறுனா மெட்ராஸுக்கு போயிடலாம் 1 மணி நேரத்தில். புல்லட் ட்ரெயின். நான் போயிட்டு வந்து சொன்னேன் ஒரு நண்பர்கிட்ட, நான் ஜப்பானில் புல்லட் ட்ரெயினில் போனேன்னு. அவர் சிரித்தார். நான் தினம் புல்லட் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன்னாரு. நம்ம ஊரில் புல்லட் ட்ரெயினே இல்லையே என்ன. நான் புல்லட்டில் போய் ட்ரெயினில் போவேன். போப்பா போ, என்ன செய்ய. அங்கே என்ன தெரியுமா ஆச்சரியம் பார்த்தேன், ரயில் வர்ற நேரத்தை எப்படி எழுதி போட்டிருக்காங்க தெரியுங்களா?
7 மணி 10 நிமிடம் 11 வினாடி. 11வது வினாடி ரயில் வந்து நிற்கிதுங்க. நம்புவீங்களா நீங்கள்? இப்படி அந்த வினாடி கணக்கில் எழுதி போட்டிருக்காங்க. ஏறினோம்னா அது போகிற வேகம் அப்படி போகுது. இப்போ நான் பயத்தோடு அதில் நானும் மனைவியும் போயிருந்தோம். பயத்தோடு நான் ரயிலில் போகிறப்ப எடுத்துருங்களேன் ஃபோட்டோவை, நான் போஸ் கொடுத்துட்டே இருக்கேன். எடுத்துட்டீங்களா? வீடியோவா? சரி ரைட்டு. ஏன்னா கொட்டாய் விட்டப்போ எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க. இந்த சாப்பிட்றப்ப யாராவது கேமராவோட வந்தால் எனக்கு பயமாக இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கிறப்போ புண்ணி வச்சுருப்போம், அந்நேரம் பார்த்து எடுத்துவிடுவாங்க. ஜப்பானுக்கு போயிருந்தோமா, இந்த ட்ரெயினில் ஏறியாச்சா, எனக்கு என்ன பயம்னா, நமக்கு சாதாரணமாக வேறு மொழி ஜப்பானிய மொழி எப்படி தெரியும்? நான் பக்கத்தில் இருக்க நண்பர் என்னை கூட்டு போனவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ வேகமாக போகுது எப்படி இறங்க வாங்கன்னு. இந்த பாருங்க, அதில் அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு சொல்லுவாங்க. அது கூட வேண்டாங்க, இதில் உங்கள் டிக்கெட் கையில் இருக்குல்ல, அதில் இப்போ நீங்கள் 8 மணிக்கு ஏறுறீங்களா, 8:10 இந்த ஸ்டேஷனை போட்டுனா இறங்குனீங்கன்னா அந்த ஸ்டேஷன் இருக்கும். 8:40 இந்த ஊர்னா அந்த ஊர் இருக்கும். இப்போ நான் மதுரையிலேருந்து பெறப்படுறேன், காலைல 11 மணிக்கு பெறப்படுறேன். 12 மணி திண்டுக்கல்னால் நான் இறங்குனா திண்டுக்கல் இருக்கணும். அதே மாதிரி 1 மணி திருப்பூர்னா நான் திருப்பூரில், நான் இறங்குனா திருப்பூர் இருக்கணும். இதுதான் அங்கே ஜப்பானில். நம்ம ஊரில் என்ன தெரியுமா, நான் ஒரு தடவை மதுரையில் ஏறி மதுரையிலேயே இறங்கினேன். அந்த வண்டி ஏன் கிளம்புறேன்னு யாருக்குமே தெரில. எல்லோரும் 4 மணி நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் எல்லோரும் போயிட்டோம். எதுக்குன்னு தெரில. அதான் ஒருத்தர் கேட்டானா, உலகத்திலே மெதுவாக போகிற ரயில் எங்கடா இருக்குன்னு இருக்கான். இது சொல்கிறது 50 வருஷத்துக்கு முந்தின கதை. எங்கடா இருக்குன்னு இருக்கேன், நம்ம ஊரில் தான் இருக்குது. எந்த ரயில்? கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும், அதுதான் உலகத்திலே மெதுவாக போகிறதுன்னு இருக்கான். நம்ப முடியல இவனுக்கு. நீ போய் பாருன்ட்டா அவன் அதில் ஏறிட்டாங்க. ஏறி கோயம்புத்தூரில் ஏறி அப்படியே பொள்ளாச்சி தாண்டி பழனி தாண்டி அப்புறம் திண்டுக்கல் தாண்டி மதுரை தான் நல்லா போயிட்டுருக்கு. அவன் நினச்சான், இந்த ரயிலை போய் குறை சொல்கிறானே, அந்த பாட்டுக்கு என்ன அறிவே இல்லையா? வண்டி பரமக்குடி வரைக்கும் போயிடுச்சுங்க. பரமக்குடியை தாண்டினோடனே ரயில் நடு தண்டவாளத்தில் நின்று போச்சு. ஸ்டேஷனே கிடையாது. என்னன்னு பார்த்தா ஒரு எருமாடு நடுவில் படுத்துருந்துருக்கு. அப்புறம் எல்லோரும் இறங்கி எருமாட்டை விரட்டியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி ரயில் நின்று போச்சு. இப்படியே 5 தடவை விரட்டினோடனே என் பக்கத்தாள்கிட்ட கேட்டான், இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் சொன்னான், ஒரே எருமாடு தான், ரயிலை முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா. அப்போ அந்த ரயில் எவ்வளோ வேகமாக போயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறோம்ல, மனோவேகம்னா என்ன தெரியுமா? நீங்கள் வில்லி பாரதம்னு சொல்லக்கூடிய மகாபாரத வடமொழியில் வியாசர் எழுதினார். தமிழில் 5 பேருக்கு மேலே எழுதுகிறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார், நல்லா பிள்ளை பாரதம், வில்லி பாரதம், அதே போல் பாஞ்சாலி சபதம். பாரதியார் இருந்து மகாபாரதம் தான். அந்த பாரதத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நச்சு பொய்கை சர்க்கம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அது என்ன தெரியுமா? தண்ணியை குடிச்சிட்டு மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க எல்லாரும். தர்மன் அந்த கேள்வி பதில் பேசுவாங்க. உலகத்திலேயே சிறந்த கேள்வி பதில் எனக்கு அதுதான் நினைக்கிறேன். அந்த யட்சன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பதில் சொல்கிறது அருமையாக இருக்கும். அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா? பிறந்தும் அசையாதது எது? அந்த யட்சன் கேள்வி கேட்பான். பிறக்கணும், அசையக்கூடாது, எது? முட்டை அப்படிமா. யார்? தர்மன். ஆன்சர் சரியாகிட்டே இருக்கணும். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? உலகத்திலேயே வேகமானது எது? அருமையாக சொல்லுவாங்க, உலகத்திலேயே வேகமானது மனம் அப்படிமா. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க நேரத்தில் வீட்டுக்கு போய் கதவை திறந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. மனசு அவ்வளோ வேகம், வாயு வேகம் மனோவேகங்கிறது அப்படி தான். அதனால தான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம். தாய்மான சுவாமி சொன்னார், எதை வேணாலும் செய்யலாம், மனசை மட்டும் ஒரு நிலைப்படுத்த முடியாது. அதுக்கு தாங்க பயிற்சி கொடுக்குறாங்க. வேறு என்ன பயிற்சி? இந்த உலகத்தில் மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியாதா? முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும். கரடி சிங்கம் புலியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா? முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும். இப்படியே வரிசையாக சொல்லிட்டே வருவாருங்க. பாம்பை கையில் பிடிக்கலாமா? முடியாது. ஆனால் இப்படி சொல்லிட்டே எது முடியாதுன்னா நம்ம மனசை அடக்கிறதா முடியாதாங்க.
கந்துக மதக்கள் இதை வசமாய் நடத்தலாம். கரடி வெம்புலி யானையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேற்செல்லலாம். கட்சவி எடுத்தாட்டலாம். வெந்தளலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம். விண்ணவரை ஏவல் செய்யலாம். எல்லாம் சொல்லிட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமது சித்தாகியன் சித்தமிசை கொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேன்னு அவர் சொல்கிறார்னா, மனம் என்பதை நாம் அடக்க கற்றுக்கொண்டால், ஒருங்கிணைக்க கற்றுக்கொண்டால் சாதித்து காட்ட முடியும் என்பதை இங்கே நகைச்சுவை முற்றத்திலே மிகச்சிறப்பாக நமக்கு பயிற்சியாகவும் தந்து காட்டினார்கள், பேச்சிலும் சொல்லி காட்டினார்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுகிறது பெருசு இல்லை, நீங்கள் கேட்டது தான் பெருசு. ஒரு அம்மா சொல்லிச்சான், 44 மணி நேரம் நான் பேசி கின்னஸ் சாதனையில் பரிசு வாங்கினேன். அதுக்கு ஒருத்தன் சொன்னால், அவனுக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்காது, கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கணும். நியாயப்படி கின்னஸ் பரிசு அவனுக்கு தான் கொடுக்கணும். அதுபோல் இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, நாளை பொழுது நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வோமடா இறைவா, நம்பிக்கை கொள்வோமடா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். 2 நிமிடங்கள் விழா நிறைவுக்கு வரும். நிகழ்வுக்கு மிகச் சிறப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா அவர்களுடைய உரை, சிந்தனையும் சிரிப்பும் கலந்த ஒரு உரையை தந்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது நிறைவுரையாற்றுவதற்காக நகைச்சுவை மன்றத்தின் பொருளாளர் ஆடிட்டர் மனோகர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. அன்பர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. 5 நிமிஷத்தில் நன்றியுரை நிறைவு பெறும். அனைவருக்கும் உணவு இருக்குது. நன்றியுரை கேட்டுட்டு நாம் சாப்பிட்டுக்கலாங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இந்த உலக சிரிப்பு தினமான 3/5/2026 அன்று சிறப்பாக எங்களுடைய நகைச்சுவை நடத்தி கொடுத்த இங்கு மேலே இருக்கும் எங்கள் தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கியும் இந்த நன்றியுரை சொல்லுகிறேன். முதலில் பாட்டு மற்றும் திருக்குறள் பாடிய குழந்தை செல்வங்களுக்கு எங்கள் மனமான வாழ்த்துக்கள். பரதநாட்டியம் விசாலினி குழுவினர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடல் பாடிய பேராசிரியர் கவிதா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான வரவேற்புரை ஆற்றி தவம் நடத்தி கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளர் ஆர் முரளி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கும் செயலாளர் எங்கள் பூபதி ஐயா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மற்றும் தலைமையுரை எங்கள் பழகிய ராமராஜ் காட்டன் அருட்செல்வ கையா நாகராஜன் ஐயா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மற்றும் முன்னிலை எங்களுக்கு வகுத்து கொடுத்து விழிப்புணர்வு கல்வி அவசியம் என்று எங்களுக்கு பேசிய பேராசிரியர் டாக்டர் பி சசிகலா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மற்றும் சிரிப்பவன் மனிதன், சிரிக்க வைப்பவன் மாமனிதன் என்று எங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்துகின்ற பேராசிரியர் மாலதி அம்மா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். சிறந்த சமூக விருது பெற்ற எங்கள் கவிஞர் கவியழகன் என்கிற பாரதி அவர்களுக்கும், மனவளக்கலை சேவை விருது பெற்ற எங்கள் அருணதி கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் அவர்களுக்கும், அதே மாதிரி எங்களுக்கு லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் என்பதையெல்லாம் சிறப்பாக பேசினார்கள். மேலும் எங்களுக்கு சிரிப்புரை வழங்கி கலைமாமணி விருது பெற்ற பேராசிரியர் திரு கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் தொகுப்புரை வழங்கி கொடுத்த நாராயண ஐயா அவர்கள், மண்டபம் வழங்கி கொடுத்த நம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், மற்றும் அரங்காவலர்கள், ஸ்பான்சர்கள், அருள் தொண்டர்கள், பார்வையாளர்கள், ஆடியோ கேமரா எங்களுக்கெல்லாம் உணவு வழங்கிய கந்தசாமி ஐயா அவர்கள், இந்த உணவு சிறப்பாக செய்து கொடுத்த சிவனகம் அவர்கள் அனைவருக்கும், எங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன்.